12th physics one more question பார்க்கலாம் பாருங்க. First question. In the combination of the following gates, write the Boolean equation for output y in terms of input ABC ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட் கேட், இது நார் கேட், இது நாண்ட் கேட்னு வந்திருக்கு, நாண்ட் கேட் இது. இப்போ இங்கே நாட் கேட் வெளியே ஏ வரும்போது இங்கே ஏ பார்னு வந்துடும், ஓகேங்களா, ஏ பார். அடுத்து இந்த நார் கேட்டில் வரும்போது ஏ பார் ப்ளஸ் பி ஓல் பார்னு வந்துடும். இங்கே நாண்ட் கேட் வரும்போது ஏ பார் ப்ளஸ் ஓல் பி ஓல் பார் வந்து இன்புட், அடுத்து சி வந்து ஒரு இன்புட் இருக்குது. அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏ பார் ப்ளஸ் பி ஓல் பார் இன்ட்டு சி, இது மொத்தத்துக்கு ஓல் பார் வரும், ஓகேங்களா. சரி, இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போட்டுடலாம். ஏபிசின்னு இந்த இதுக்கு வேல்யூ பண்ணலாம். ஆக்சுவலாக 8 வேல்யூஸ் வரும், இருந்தாலும் 4 வேல்யூ போட்டிருக்கேன். ஏக்கு 0 0 0 எடுத்திருக்கேன், பிக்கு 0 1 0 1 எடுத்திருக்கேன், சிக்கு வந்து 1 1 1 எடுத்திருக்கேன். ஏ பார்னா இந்த ஏ பார் 0 0 பார் எடுத்தோம்னா 1 1 1 1 1 வந்துடும். ஏ பார் ப்ளஸ் பி போட்டோம்னா ஏ பார் 1 1 வரதுனால பிக்கு எது ஆட் பண்ணாலும் 1 1 தான் வரும். இது மொத்தத்துக்கு ஓல் பார் எடுத்தோம்னா 1 1க்கு ஓல் பார் எடுத்தோம்னா அப்படியே 0 0 0ன்னு வரப்போகுது. இப்போ இந்த ஏ பார் பிளஸ் பி ஓல் பாருக்கு சி மல்டிப்ளை பண்ணும். எனிவே இது 0 0 வரதுனால சி என்ன மல்டிப்ளை பண்ணாலும் அப்படியே 0 0ன்னு வந்துருக்கும். மல்டிப்ளை கிடையாது, அண்டில் சொல்லணும். அடுத்து இதுக்கு மொத்தத்துக்கு பார் எடுத்திங்கன்னா 1 1 வந்துடும். இப்போ இதுதான் நமக்கு வந்து ஒய், இந்த வேல்யூ தான் ஒய் அன்ட்டு வந்திருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து இந்த 4th ஆப்ஷனுக்கு ஏ பார் ப்ளஸ் பி சி பார் இது சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு ஏ பார் வந்து 1 1 1 1 தான் வந்திருக்கு. இந்த ஏ பாருக்கு எது கூட்டினாலுமே வந்து 1 1 1 தான் வந்திருக்கும். அப்படி என்ன இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ மெட்டீரியல் ஹேவிங் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் 500 ஆம்பியர் பர் மீட்டர் இருக்காங்க, இது ஐன்னு எடுத்துங்க. இஸ் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னடைசிங் ஃபீல்டு 1000 ஆம்பியர் பர் மீட்டர், இது ஹெச்னு எடுத்துங்க. சசப்டபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. நமக்கு சசப்டபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாருங்க, ஐ பை ஹெச்னு தெரியும், ஓகேங்களா. சரி, ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 ஆம்பியர் பர் மீட்டர். ஹெச் வந்து 1000 ஆம்பியர் பர் மீட்டர். ஆம்பியர் பர் மீட்டர் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, 0.5. ஸோ 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி அண்ட் தி செகண்டரி ஆர் 410. 410 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி, 1230 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி. இஃப் தி கரண்ட் இன் தி பிரைமரி வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, தென் கரண்ட் இன் தி செகண்டரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரண்ட் இன் தி பிரைமரி பை கரண்ட் இன் தி செகண்டரிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி அப்படின்னு போட்டுக்கணும். இதுல இருந்து ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா கரண்ட் இன் தி செகண்டரி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி இன்டு கரண்ட் இன் தி பிரைமரி வந்துடும், ஓகேவா. சரி, இப்போ வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 410. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1230 கொடுத்துருக்காங்க. கரண்ட் இந்த பிரைமரி வந்து 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இது 0 0 கேன்சல் பண்ணிட்டு 41 டேபிள் அடிச்சு அங்கே 3 வரும். 3யும் 6ம் கேன்சல் பண்ணால் 2 கிடைக்குது. ஸோ 2 ஆம்பியர் இஸ் தி கரண்ட் இன் தி செகண்டரி அப்படின்னு நமக்கு புரியுதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ், டி வந்து டைம் ஆர் கான்ஸ்டன்ட், ஹீட் வந்து டேக்கின் அலாங் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஐ ஸ்கொயர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஹெச் வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் ஐ ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்திருக்காங்கப்பா. நமக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன வருது, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி. இங்கே ரெசிஸ்டன்ஸ் டைம் சேமாக எடுத்துட்டாங்கன்னா அப்போ ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஸ்கொயர் வருது. அப்போ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஸ்ட்ரைட் லைன், அப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1/μ0 எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன். ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/√μ0 எப்சிலான் நாட்னு தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. அப்போ இது போத் சைட் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/μ0 எப்சிலான் நாட் கிடைக்குது. அப்போ 1/μ0 எப்சிலான் நாட்டுடைய டைமென்ஷனும் சி ஸ்கொயருடைய டைமென்ஷன் சேம். ஸ்பீட் என்ற ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு டைமென்ஷன் அது LT பவர் -1 வரும். இதுக்கு பவர் 2 போட்டுக்கணும். அப்போ L ஸ்கொயர் T பவர் -2ன்னு ஆன்சர் கிடைக்கும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Skywax is an application of nano product in the field வந்து ஸ்போர்ட்ஸ்ப்பா. அடுத்து வந்து பாருங்க. An electric dipole is placed in an alignment of angle 30 degree with an electric field of 2 × 10⁵ Newton per coulomb. It experiences a torque 8 Newton meter. The charge on the dipole if it is placed, dipole if length is 1 cm கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ 2L லெங்த் வந்து 1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. டார்க் வந்து 8 நியூட்டன் மீட்டர் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 2 × 10⁵ சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டார்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டூ டைபோல் மூமெண்ட் இன்டூ சைன் தீட்டா, டைபோல் மூமெண்ட் Q × 2L போட்டுக்கணும் இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ டார்க் எவ்வளோ கொடுத்தாங்க, 8. எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்தாங்க, 2 × 10⁵. சார்ஜ் தான் நம்ம கேட்குறாங்க, அப்படியே வச்சுங்க. 2L எவ்வளோ சொன்னாங்க, 10⁻⁻², 1 சென்டிமீட்டர் வந்து 10⁻². சைன் தீட்டா வந்து சைன் 30 1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிருதுப்பா.
ஸோ இந்த 10 power 5 10 power minus 2 மல்டிப்ளை பண்ணால் 10 power 3 வரும். 10 power 3 லெஃப்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா அப்போ Q is equal to 8 into 10 power minus 3 கூலும் கிடைக்குது. சாரி 8 into 10 power minus 3 கூலும். சரிங்களா? 10 power minus 3 என்றது மில்லி. அப்போ 8 மில்லி கூலும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. For light incident from air on a slab of refracting index 2, the maximum possible angle of refraction கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து ஏர், செகண்ட் மீடியம் வந்து கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா mu equal to sin I by sin r இந்த ஃபார்முலா தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். refractive index in first medium into sin of angle in the first medium equal to refractive index in second medium into sin of angle in second medium போட்டுக்கலாம். இப்போ I அதிகமாக இருந்தால் R அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் I எவ்வளோ சொல்லுங்க? 90 டிகிரி. ஓகேங்களா? அப்போ mu1 வந்து ஏருக்கு வந்து 1ன்னு போட்டுட்டு sin I வந்து 19 போட்டுங்க ஏர் மீடியமில். ஏன்னா மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. mu2 வந்து 2, கிளாஸ்க்கு வந்து 2 கொடுத்துட்டாங்க. refractive index sin Rன்னு போட்டுக்கலாம். அப்போ வந்து sin 91 வரதுனால லெஃப்ட் சைடு 1 வருது. இந்த 2Kல கொண்டு வந்துட்டீங்கன்னா 1/2 ஈக்குவல் டு sin R வருது. கரெக்டுங்களா? அப்போ sin R ஈக்குவல் டு 1/2னா R எவ்வளோ இருக்கும்? sin 30 தான் 1/2. ஸோ R ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ I மேக்ஸிமமாக இருக்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மேக்ஸிமமாக இருந்தால் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். அப்படின்னா இந்த கிராஃப் எப்படி வந்திருக்கும்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 90 டிகிரி வந்திருக்கும். அப்படின்னா இப்படி கிரேசிங் இன்சிடென்ட்டாக வந்திருக்கணும். அப்போ வர ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் தான் இது 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A radioactive element has n0 number of nuclei at t equal to 0. The number of nuclei remaining after half of a half life, அதாவது டைம் வந்து half of half life period அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து n0 by n0ன்றது டைம் t equal to 0ல இருக்கிற நம்பர் ஆஃப் அன்டிகேட் பார்ட்டிகல், என்னன்றது நம்பர் ஆஃப் அன்டிகேட் பார்ட்டிகல் ஆஃப்டர் t டைம், தட் இஸ் ஈக்குவல் டு 2 power n. இந்த ஸ்மால் n-ன்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் எவ்வளோ வருது? 1/2 வந்திருக்கு. அப்படின்னா this is equal to 2 power 1/2. 2 power 1/2ன்றது 2√2ன்னு போட்டுக்கலாம். அப்போ n தானே நமக்கு வேணும். அப்போ n ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி n equal to n0/√2. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Calculate the distance up to which ray optics is good approximation for light of wavelength 500 nanometer falls on an aperture of width 0.5 millimeter சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து Fresnel's diffraction தெரியல. அதில் வந்து இந்த அப்ராக்சிமேஷன் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர் ஸ்கொயர் டிவைட் பை 2 தி வேவ் லென்த். அப்பர்ச்சர் எவ்வளோ கொடுத்தாங்க? 0.5 millimeter. அப்போ இதை 5 into 10 power minus 4 millimeter 10 power minus 3 போட்டிங்கன்னா 0.5க்கு ஒரு 10 power minus 1 போட்டிங்கன்னா 5 வந்துடுது. ஸோ 5 into 10 power minus 4 whole square divided by 2 lambda. 2 into lambda வந்து 500 nanometer. அப்போ 500 நேனோமீட்டருக்கு ஒரு 10 power minus 9 போட்டுங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்க. இது 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 into 10 power minus 8. சரிங்களா? 10 power minus 8 டிவைட் பை 2 into 500 into 10 power minus 9 வந்துடும். இப்போ 10 power minus 8 10 power minus 9 கேன்சல் பண்ணால் 10 power minus 1 இருக்கும். இந்த 10 power minus 1 ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 25 இந்த 15 கேன்சல் பண்ணால் 2 into 2 4. ஸோ 1/4 மீட்டர் கரெக்டு. அப்போ வந்து 0.25 மீட்டர் கரெக்டாக வரும். அது வந்து நம்ம 25 சென்டிமீட்டர்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் டைஃப்ராக்ஷன் மினிமம் டியூ டு ஏ சிங்கிள் ஸ்லிட் ஆஃப் வித் 10 power minus 5 சென்டிமீட்டர், இந்த வித் வந்து அட் ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த்து கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா sin theta is equal to path difference divided by அப்பர்ச்சர், அதாவது இது டின்னு கூட போட்டுக்கலாம், ஸ்லிட் வித்துன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மினிமம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மினிமம்க்கு வந்து ஜென்ரலாக லேம்டா n லேம்டா பண்ணணும். லேம்டா n equal to 1. ஓகேங்களா? அப்போ sin theta வந்து 30 டிகிரி. அப்போ sin 30 is equal to லேம்டா பை டி. ஓகேங்களா? சரி, நமக்கு லேம்டா தான் வேணும். அப்போ லேம்டா equal to d sin 30. sin 30 வந்து 1/2 அப்படி போட்டோம்னா d என்றது என்னது? இந்த சிங்கிள் ஸ்லிட்டுடைய வித்து. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 power minus 5 சென்டிமீட்டர். அப்போ மீட்டராக மாற்றினா 10 power minus 7 சென்டிமீட்டர் பை 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ பை 2ன்றது 1/2 வந்து 0.5. அப்போ 0.5ன்றது 5 into 10 power minus 1. ஆல்ரெடி 10 power minus சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிட்டேன். 10 power minus 7 போட்டேன் இல்லையா? அப்போ 10 power minus 8 மீட்டர்னு வருது. இது 500 into 10 power minus 10 மீட்டர்னு எழுதிக்கலாம். 10 power minus 10 மீட்டர் தான் ஆங்ஸ்ட்ராங். ஓகேவா? அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது a thin conducting spherical shell of radius r as a surface as a charge q which is uniformly distributed on its surface. The correct flat for electric potential due to this spherical shell கேட்டிருக்காங்க. இப்போ spherical shell எடுத்துக்கலாம். நம்ம கிராஃப் வரையும் போது சென்டர் வந்து ஆரிஜினில் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து ஹாலோ ஸ்பியர்.
inside the sphere வந்து potential is equal to constant, that constant is equal to potential on the surface தெரியும். outside வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா inversely proportional to, அதாவது 1/4 q by r வரும். அப்போ அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வேரி ஆகணும், இன்சைடு வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். அப்போ இன்சைடு கான்ஸ்டன்ட், அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இப்படி வருது. ஸோ தட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. In a photoelectric emission, a radiation whose frequency is 4 times threshold frequency of a certain metal is incident on the metal, then maximum possible velocity of emitted electron கேட்டிருக்காங்க. அப்போ incident frequency equal to 4 times the threshold frequency. நமக்கு ஐன்ஸ்டீன்ஸ் photoelectric equation என்ன தெரியும்னா h nu is equal to h nu naught plus of m v square னு தெரியும். இப்போ இந்த நியூ பிளேஸில் நம்ம 4 nu naught னு போடணும். அப்போ இந்த h4 nu naught லேருந்து h nu naught லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா செப்பரேட் பண்ணால் 3 times of h nu naught னு வந்துடுது. தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் m v square னு வருது. ஓகேங்களா? இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா v square equal to இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 × 3 6 h nu naught டிவைட் பை m, இதை ரூட் எடுத்துருங்க. அப்போ v is equal to root of 6 h nu naught by m அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. தி டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் ஷோன் பை போலரைசேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?